குணமாக்கிறோம். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளே நம்மை சுகமாக்க. உரிமையோடு கேளுங்க, ஆண்டவரே, இனிமேல் என்னுடைய சரீரத்தை ஆரோக்கியமா காத்துக்கொள்ள நான் கவனமா இருப்பேன். என் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவேன். உடைய தழும்புகளால் தொட்டு குணமாக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட வியாதியானாலும் மறைஞ்சிடும். கேன்சரா இருக்கலாம், ஆஸ்துமாவா இருக்கலாம், ஆர்த்தரைட்டிஸா இருக்கலாம், ஏதோ ஒரு வாயில நுழையாத பேர் சொல்லலாம் வியாதிக்கு. எதுவானாலும் கர்த்தர் விளக்குவார். விசுவாசத்தோட ஜெபிங்க. உங்களுக்காக குடும்பத்திற்காக ஜெபிங்க. ஆண்டவரே, வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வாக்கு கொடுத்தீர். சிலுவையில் உங்களுடைய நோய் பலவீனங்களை சுமந்து விட்டீர். உங்களுடைய தழும்புகளால் குணமாக்கிறோம். இந்த மகன், இந்த மகள் சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி விலகி போகட்டும். அவருடைய சரீரத்தை விட்டு எடுத்து போடுவீராக. இந்த நிமிஷம் முதலே சுகம் உண்டாகட்டும். அவருடைய குடும்பத்துல யார் வியாதிப்பட்டு அவங்க ஜெபித்தாலும் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.